ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ஒரு பொரியல் செய்யலான்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் பார்க்கலாம். இது கூட இதை பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லைங்களா, மிளகாய், அதுதான் நான் சேர்க்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம், வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இது எப்படி கட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து வச்சுக்கோ. இந்த காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு 1.5 வெங்காயத்தை எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு இந்த காயை சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இல்லைன்னா ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கங்க. நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவுமே மசாலா தேவையில்லை. நம்ம போட்டு சில்லி பவுடரோட இந்த காயெல்லாம் நல்லா ஒன்றோட போல் ஒன்று மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க.
இதுக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா கிளறி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா ஒரு 5 நிமிஷமாக வெந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா வந்துட்டு தண்ணி விட்டு வேக வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஓப்பன்லேயே தான் வச்சுட்டு கிளறி கொடுக்கணும். ஃபைனலாக வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, சூப்பரான வந்துட்டு ரொம்ப கறி டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.